ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் என் சேனல் தொடர்ந்து பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீஸா தான் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ இது என்ன பீஸா பார்த்தீங்கன்னா கார்ன் வித் சீஸ் பீஸா. சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ இது ஃபஸ்ட் டைமாக அந்த காம்போட ட்ரை பண்ணுறோம், செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டது வந்து சிக்கன் பீஸா சூப்பராக இந்த காம்போ இல்லாமல் அது நல்லா வந்து சாப்பிட்டோம். ஸோ இதில் வந்து என்னென்னா சிக்கன் ஸ்லைஸ், சிக்கன் பீஸ், அப்புறம் வந்து 2 வந்து சாக்கோ கேக் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அது சாப்பிட்றப்ப அதாவது மேலே வச்சு என்னன்னு தெரில, நான் பாட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து சாக்கோ மெல்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அது நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. மேலே வந்து பீஸா மேலே வந்து நல்லா எனக்கு வந்து சாஸ் அவளுக்கு பிடிக்காது. ஸோ நான் சாஸ் வந்து இக்னோர் பண்ணிவிடுவேன். இருந்தாலும் இதுக்கு வந்து சாஸ் வச்சு தான் திங்கணும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து சாஸ் ஊற்றி நான் வந்து சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து உயிர்நாடி பற்றி போட்டிருக்கோம். உயிர்நாடி வந்து 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து உயிர்நாடி 1 நம்ம வந்து படிக்கலை, உயிர்நாடி 2 அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயிர்நாடி 2 டே 1 அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம பிழை திருத்துக்கு தமிழில் வந்து பிழை திருத்துக்கு வந்து ஒரு அது தெரியும் நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. அது வந்து அதாவது ஊர் வந்துச்சுன்னா எப்படின்னா, அங்கே வந்து பக்கத்தில் வந்து ஒரு உயிரெழுத்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஊர்னு வரும். அந்த மாதிரி பிழை திருத்துக்கம். அப்புறம் வந்து அதர் கண்டென்ட் வந்து வேறு ஒரு கண்டென்ட் பார்த்திங்கன்னா, வேறு கண்டென்ட் சொல்கிறேன், வேறு சிலபஸ் வந்து அது இன்னொன்று வந்து நம்ம தமிழின் தொன்மை சிறப்புகள் திராவிட மொழி குடும்பங்களில் வந்து ஃபஸ்ட்டு 6th வந்து ஓல்டு புக் அண்ட் நியூ புக்கு படிக்க சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் தமிழ் புக் என்கிட்ட வந்து கிடையாது, ஸ்கூல் புக் வைஸாக என்கிட்ட புக்கு கிடையாது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணேன்னா, என்ன இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம அதை தேட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒரே பக்கத்தில் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க, தொகுத்து ஒரே பக்கமாக கொடுத்துருப்பேன். திராவிட மொழி குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி நான் தேட வேண்டியது இருக்காது. ஆனால் நம்ம கொடுத்துருக்க சிலபஸ் வைஸாக இன்றைக்கி வந்து 6th வந்து ஓல்டு அண்ட் நியூ புக் முடிக்கணும்ல. ஸோ வந்து அது நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டைட்டில் போட்டு தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது எனக்கு. எல்லா கண்டென்ட்டும் அப்படி தான். இப்போ வந்து 19ஆம் நூற்றாண்டின் சமய சீர்திருத்த இயக்கங்கள், நம்ம பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம். ஸோ அந்த 12th உள்ள 12th புக்கும் 10th உள்ள புக்கும் 10thலையுமே அட்டாச் ஆகுது. பட் வந்து எனக்கு உள்ள எனக்கு வந்து நான் தேட வேண்டியதாக ஒரே பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் 10th எது 12th எதுன்னு நமக்கு தெரியாது, மிக்ஸ்டாக கலந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அது கொஞ்சம் இதாகிறனால நான் வந்து நம்ம வந்து அதே முடிச்சிருவோம். பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம் அதில் ஃபுல்லாகவே இருக்குது, எனக்கு அவ்வளோ இருந்துச்சு. ஸோ அது என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போக்கி அதை எடுத்து தான் வச்சேன். ஸோ அது கொஞ்சம் லைட்டாக நான் படிச்சிருந்தேன் ஆல்ரெடி. இப்போ வந்து தமிழ் நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு யூனிட் 6th உள்ள யூனிட் உட்காந்து முடிச்சிட்டேன். ஸோ அதான் வந்து நான் வந்து படிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து மேக்ஸ் வந்து லைவ் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடியல. பட் வந்து தமிழில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம், தமிழும் ஐஎன்எம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டுமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம் ஆல்ரெடி வந்து நான் வந்து படிச்சுட்டேன். திரும்பி ரிவிஷன் தான், நல்லா இருந்துச்சு அது. இப்போக்கு வந்து தமிழ் இப்படி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ள ஸ்டடி வந்து ஓவரால் ஓகே தான் தெரியுது. பட் வந்து இந்த காமன் கண்டென்ட்டு காமனாக வந்து சொல்லியிருக்காங்க 6th வந்து புக் பேக்கில் வந்து பொருள், அறிஞ்சொரு பொருள், அப்புறம் வந்து நிறைய கொஷின்லாம் வரும்ல பின்னாடி. அது ஒரு சொல் பல பொருள் தரும்ல. இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து தேட வேண்டியதாக இருக்குது, அதில் வந்து தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு இதாக கொடுத்துருப்பாங்க. பட் வந்து அது 6th மட்டும்தான் அப்படின்னா 6th மட்டும் படிக்க முடியாதனால எல்லாத்தையும் சேர்த்து உட்காந்து படிக்கிற மாதிரி தான் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே நான் ஓரளவுக்கு 6th அறிஞ்சொரு பொருள்னால் 6th மட்டும் படிக்கலாம். பட் பல பொருள் தரும், ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சி தான் படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஸ்கூல் புக்கே எவ்வளோ தேவலாம் அப்படின்னு இருந்துச்சு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து இல்லாத பட்சத்தில் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இருக்கிற வச்சு தான் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அப்புறம் நான் புக்கு வாங்கலான்னு இருக்கிறேன். ஸோ பார்க்கலாம். அப்புறம் திருக்குறளில் வந்து அரண் வலியுறுத்தல், ஸோ அதை நான் முடிச்சிட்டேன். ஆல்ரெடி வந்து நான் திருக்குறள் படிச்சுட்டேன், சொல்லிவிட்டேன். நான் ஆல்ரெடி எப்படி வந்து திருக்குறள் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ.